வணக்கம். அரசியலில் எப்பொழுதுமே எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்றது தான் கரெக்டான ஒரு வார்த்தையாக இருக்கும். ஏன்னா எப்போ என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. யார் யார் கூட போய் சேருவாங்க, யார் யாரை கழட்டி விடுவாங்க அப்படின்றது அரசியலில் கரெக்டாக நம்மளால் கணிக்கவே முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி ஒரு சூழல் தான் இப்பொழுது தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கோ அப்படின்ற கேள்வியானது இருக்குது. இது நம்ம விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். முதல்ல இந்த பராசக்தி படம் இருக்கு இல்லையா, அது தொடர்பாக நம்ம பேச போகிறோம். பராசக்தி படம் தமிழ்நாட்டில் சரியாக ஓடலை, அதுதான் உண்மை. சரியாக ஓடாத ஒரு படம் தான் பராசக்தி. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் சுதா கொங்கரா, அந்த படத்தினுடைய இயக்குனர் தன்னுடைய ஒரு விரக்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேட்டியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு எதிராக, பராசக்தி படத்துக்கு எதிராக விஜய் ரசிகர்கள் மறைமுகமாக சொல்கிறாங்க. விஜய் ரசிகர்கள் ஒரு ரவுடித்தனத்தில், ஒரு குண்டர்தனத்தில் ஈடுபட்டு தவறாக சரியில்லாத படம் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் சொல்கிறாங்க. கரெக்டாக பாருங்கள், ஒரு படத்திற்கு எதிராக தெரியாத ஐடிகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு மோசமான வகையில் அவதூறு பரப்புகிறார்கள். நாம் இதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அது எங்கிருந்து வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த வகையிலான தாக்குதல்கள் அரசியல் சார்ந்தவை அல்ல. இது படம் வெளியிடப்படாத நடிகர்களின் ரசிகர்களிடமிருந்து வருகிறது. இந்த ரவுடித்தனம் மற்றும் குண்டர் தனத்திற்கு எதிராக நாம் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுதா கொங்கரா அவர்கள் ஒரு பதிவை பண்ணியிருக்காங்க, ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் ரசிகர்கள் குண்டர்கள் போல, ரவுடிகள் போல செயல்பட்டு சமூக வலைதளங்களில் பராசக்தி படத்துக்கு எதிராக நெகட்டிவ் கமெண்ட்ஸை எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கூட மேபி இந்த படம் ஓடாமல் போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோனில் சொல்கிறாங்க. படம் சரியாக ஓடலை அப்படின்ற விரக்தியில் அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸ்ட்ரிக்டாக நம்மளாம் ஓடிக்கிட்டு இருப்போம். தடிக்கி விழுந்துட்டோம் அப்படின்னா இந்த கல் தான் காரணம், அவன் தான் காரணம், அப்படி ஒரு காரணம் சொல்லுவோம்ல, தோல்வி அடைஞ்சிட்டா. ஸோ அப்படியான ஒரு காரணத்தை தான் சுதா கொங்கரா அவர்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு விஜய் ரசிகர்கள் காரணமா, சூர்யா ரசிகர்கள் காரணமா அப்படின்றத விட படம் தான் முக்கியமான காரணம். ஏன்னா படம் சரியில்லை, படம் மக்கள்கிட்ட எடுபடலை அப்படின்னா அது ஓடாது. படம் சூப்பராக இருக்குது, ஸ்கிரிப்ட் வைஸு நல்லா மேக்கிங் வைஸ் செம்மையாக படம் எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் அவதூறு பரப்பினாலும் அந்த படம் ஓடிடும். அப்படி தமிழ்நாட்டில் ஓடின நிறைய படங்கள் இருக்குது. ஸோ சுதா கொங்கரா அவர்கள் சொல்ல வரக்கூடிய கருத்தின் அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, பராசக்தி படம் தமிழ்நாட்டில் ஃப்ளாப் அப்படின்றத விட சரியாக போல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் நேற்று அந்த படத்தினுடைய வெற்றி விழா அப்படின்லாம் சக்ஸஸ் மீட்லாம் கொண்டாடி இருந்தாங்க. அதெல்லாம் வழக்கம் போல் ஒரு கிமிக்ஸ் வேலை தான், அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். எல்லாருக்குமே தெரியும் பராசக்தி படம் தமிழ்நாட்டில் சரியாக ஓடாத ஒரு படமாக நிற்குது. ஜனநாயகன் படத்தோடு அந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்றதே ரொம்ப நகைச்சுவாக போயிருக்கும் போல். ஜனநாயகனும் பெரிய பெரிய ஒரு ஆர்ட் ஃபிலிம் அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. ஆனாலுமே பராசக்தி ஜனநாயகனோடு ரிலீஸ் ஆகியிருந்தால் கண்டிப்பாக பராசக்தி கடுமையான அடி வாங்கியிருக்கும். இன்றைக்கே அடி வாங்கி நிற்கிது. 3 நாள் 4 நாள் தள்ள முடியல அந்த படத்தை. ஜனநாயகனோடு ரிலீஸ் ஆகியிருந்தால் பெரிய அடி வாங்கியிருக்கும் அப்படின்றதான் நிறைய அரசியல் விமர்சகர்கள் மாதிரி திரை விமர்சகர்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்குது. ஓகே, ரைட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டெல்லியில் முருகன் அவர்களுடைய, மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களுடைய இல்லத்தில் பொங்கல் கொண்டாட்ட விழா நடைபெறுது. அந்த விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்கிறார். இது நிறைய வருஷம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது இந்த விழாவானது. வருஷம் மோடி அவர்கள் பங்கேற்று அந்த விழாவை சிறப்பிப்பார். போன வருஷம் தான் பங்கேற்கும் பொழுது அனைவருக்கும் பொங்கல் நல்லா அழுத்துங்கள் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் மீமா மாறி இருந்தது இல்லையா. ஸோ வழக்கம் போல் மோடி அவர்கள் இந்த வருஷமும் அந்த பொங்கல் விழாவில் டெல்லியில் முருகன் அவர்களுடைய இல்லத்தில் பங்கேற்றிருந்தார். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நிறைய அரசியல்வாதிகள் எல்லாம் பங்கேற்றிருந்தாங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்ன பெரிய விஷயமாக, என்ன பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி குழு அந்த படக்குழு குடும்பத்தோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஜெயம் ரவி, சிவகார்த்திகேயன், அதன் பிறகு நம்ம ஜிவி பிரகாஷ் அப்படின்னு படக்குழு தங்களுடைய குடும்பத்தோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் அந்த படத்தை யார் கொண்டாடுறாங்க, பராசக்தி படத்தை யார் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். திமுக ஆதரவு நிலைப்பாடு உள்ள கட்சிகள் தான் பராசக்தி படத்தை பயங்கரமாக ஆஹா ஓஹோ அப்படின்னு கொண்டாடுறாங்க. காங்கிரஸ் மட்டும் அதை எதிர்க்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் இந்தியை திணிச்சது காங்கிரஸ் தான் அப்படின்றதுனால இந்த படத்தை அவங்க கடுமையாக எதிர்க்கிறாங்க. திமுக பராசக்தி படத்தை திட்டமிட்டு இந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க, இது அவங்களுடைய அஜெண்டா சொல்லக்கூடிய படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். திமுக தான் இருக்குது, ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாமே திமுக தான். ஆனால் இந்த
குழுவை டெல்லியில் மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு விழாவில் கூப்பிட்டு சிறப்பிக்கிறாங்க. அங்கே கூப்பிட்றாங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் தான். கூப்பிட்டு சிறப்பிக்கிறாங்க அப்படின்னா, சிறப்பிக்கிறாங்க மீன்ஸ் கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறேன். கூப்பிட்றாங்க அப்படின்னா எதற்காக கூப்பிட்றாங்க? என்ன திடீர்னு இது பராசக்தி படம் அப்படின்றது திமுக கொண்டு வந்த ஒரு படம். அவங்க ப்ரொடக்ஷனு எல்லாமே அவங்க பண்ணி அவங்க கொண்டு வந்துட்டு அவங்களுடைய அரசியலுக்காக அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு படம். அந்த படக்குழுவை எதற்காக மோடி அவர்கள் அவருடைய விழாவில் கூப்பிட்டு சிறப்பிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், எதிர்பாராததை எதிர்பாருங்கள், அதுதான் வந்து அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று அந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. எல்முருகன் அவர்களுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய பொங்கல் விழாங்க. கரெக்டாக புரிஞ்சுங்க, அங்கே தான் அந்த பொங்கல் விழா நடக்குது. அந்த பொங்கல் விழாவில் தான் பராசக்தி பட குழு வந்து கலந்துக்கிறாங்க. நேற்று அப்படியே இருக்கட்டும், இன்னொரு விஷயம் பாருங்கள். நேற்று வந்து ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். வரும்பொழுது ஒரு ட்வீட் போட்டே வந்தார். என்ன ட்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படத்தை வந்து மத்திய இன்ஃபர்மேஷன் அண்டு ப்ராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க திட்டமிட்டு முடக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தார். தி I&B மினிஸ்ட்ரி அட்டெம்ப்ட் டு பிளாக் ஜனநாயகன் இஸ் அன் அட்டாக் ஆன் தமிழ் கல்ச்சர். மிஸ்டர் மோடி யூ வில் நெவர் சக்ஸஸ்ட் இன் சப்ரஸிங் தி வாய்ஸ் ஆஃப் தி தமிழ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இன்ஃபர்மேஷன் அண்டு ப்ராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து திட்டமிட்டு இந்த ஜனநாயகன் படத்தை முடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ராகுல் காந்தி அவர்கள் ட்வீட் போடுறாரு. முக்கியமாக அந்த ட்வீட்டை ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பின் பண்ணி வைக்கிறார். ராகுல் காந்தி அவர்கள் வந்து சும்மா வந்து ஒரு மாநில தலைவர் கிடையாது, ஒரு மாநில அரசியல் பண்ணக்கூடியவர் கிடையாது. அவர் தேசிய அரசியல் பண்ணக்கூடியவர். அவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போடுறது மட்டும் இல்லாமல் அந்த ட்வீட்டை பின் பண்ணி வைக்கிறார். அதுதான் நம்ம இந்த விஷயத்தினுடைய தீவிரத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குதுன்றத புரிஞ்சுக்க வைக்குது. ஸோ அந்த ட்வீட்டை வந்து அவர் பின் பண்ணி வைக்கிறார். இந்த ட்வீட்டை போட்டு பின் பண்ணி வைக்கிறாரு. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் யார் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு? இன்ஃபர்மேஷன் அண்டு ப்ராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் அந்த மினிஸ்ட்ரி மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார். இன்னைக்கு பராசக்தி எந்த மினிஸ்டர் கூட்டிருக்காரு? எல்முருகன் அந்த மினிஸ்டர் தான், அந்த இலாக்கா தான் எல்முருகன் அவர்கள் வச்சிருக்காரு. இன்ஃபர்மேஷன் அண்டு ப்ராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டினுடைய இணையமைச்சராக தான் எல்முருகன் அவர்கள் இருக்கார். ஸோ அவர் வந்து இன்றைக்கி பராசக்தி டீமை கூப்பிட்டு மோடி அவர்களுடைய விழாவில் கலந்துக்க வைக்கிறார். ஸோ இதற்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு அரசியலானது போயிட்டுருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது தமிழ்நாட்டில் பராசக்தி படத்தை காங்கிரஸ் கொண்டாடல, அவங்களுக்கு எதிரான படமாக அவங்க பார்க்குறாங்க. அதனால் கடுமையாக அந்த படத்தை அவங்க எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதோடு நிறுத்திட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுத்தலை. அவங்க ஜனநாயகன் படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. டிவிகேவுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு அநீதி நிகழ்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பதிவுகள், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய பேட்டி எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்க பராசக்தி படத்தை எதிர்க்கிறாங்க. இப்போது மோடி அவர்கள் பராசக்தி படத்தை கொண்டாடுறாரு. இது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க கன்ஃபியூஸாக இருக்குது. ஆனால் ஏதோ நடக்குது, ஆனால் புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுக்குது. அந்த ரிசல்ட்டாக அது அவுட்புட்டாக வந்த பிறகு நமக்கு கரெக்டாக புரிஞ்சிடும், எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் சம்திங் ராங்காக ஏதோ வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. மேபி திமுக பிஜேபியோடு நெருங்குறாங்களா, அல்லது அப்படி ஒன்று நடக்குதா, அல்லது வந்து திமுகவை காங்கிரஸ் கழட்டி விடுதா, அல்லது காங்கிரஸை திமுக கழட்டி விடுதா, இதில் ஏதோ ஒன்று நடக்க போதா அப்படின்ற ஒரு டவுட் தான் இந்த சினாரியோ பார்க்கும்பொழுது நமக்கு எழக்கூடிய டவுட்டாக இருக்குது. நம்ம அடித்து இதுதான் நடக்க போகுது, இது அப்படியே நடந்துகிட்ருக்கு, இதுதான் பிளான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சம்திங் ராங்காக ஏதோ ஒன்று இப்போது நடக்கிற விஷயங்களில் ஏதோ ஒரு கேம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மட்டும் நம்மளால் சொல்ல முடியுது. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்ச நாள், 3 மாதம் தான் இருக்குது, பெரிய நாட்கள் இல்லை, 3 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே ரிசல்ட்டை நம்ம பார்த்துடலாம். ரொம்ப அவங்க இழுத்துக்கிட்டே செக் வச்சுக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி சஸ்பெண்ட் வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல கண்டிப்பாக ரிசல்ட்டை அவுட்புட்டை வந்து சொல்லுவாங்க. அந்த அவுட்புட்டில் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் எப்பொழுது ரிலீஸ் ஆகும் அப்படின்ற பெரிய கேள்வி இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் சென்சார் போர்டு வந்து கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுல சென்சார் போர்டு அவ்வளோ முனைப்போடு செயல்படுறாங்க. உயர்நீதிமன்றம் யூஏ கொடுத்தும் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க சென்சார் போர்டு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களை வந்து சிபிஐ போட்டு நெருக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் முழுக்க கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் போட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வரும்பொழுது ரொம்ப சோகமாக வந்தார். போகும்பொழுது கையெல்லாம் காட்டிக்கிட்டு ஏதோ புரட்சிக்கு போகிற மாதிரி போனார்.
வரும்பொழுது வாடி வதங்கி அப்படியே அந்த காரில் உட்காந்துக்கிட்டு விஜய் அவர்கள் வராரு. ஏன்னா அந்தளவுக்கு கெட்டிப்பிடியான கேள்விகள் போட்டு நெருக்கியிருப்பாங்க. இன்னொரு நாள் நீங்கள் வரணும்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு நாளும் விஜய் அவர்கள் போய் ஆஜராகணும். ஸோ அந்த கேஸினுடைய தீவிரத்தன்மை அதிகமாக ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சிபிஐ இந்த கேஸ் கரூர் கேஸை விசாரிக்கிற போக்கை பார்த்தா. இன்னொரு பக்கம் ஜனநாயக படத்தையும் சென்சார் போர்டு விட மாட்டுறாங்க. 2 பக்கமும் போட்டு வாட்டிக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர்களை மத்திய அரசு தொடர்புடைய அமைப்புகள் தான் சென்சார் போர்டு, இன்னொரு பக்கம் சிபிஐ, எல்லாமே விஜயை போட்டு வாட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இருக்கோம் விஜய்க்கு அப்படின்னு ராகுல் அவர்கள் குரல் கொடுக்குறாரு. இது எங்கே போய் முடியுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ரொம்ப ஏதோ ஒன்று நடக்க போதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. மேபி திமுக கூட்டணிக்கு பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா அப்படின்ற பார்வை தான் இருக்குது. ஏன்னா அதிமுக கூட்டணி அவங்க என்டிஏல இருக்காங்க, அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கு, ஆல்ரெடி பிரச்சனைகள்லாம் சமாளிச்சுட்டு இப்போ வந்து அப்படியே இருக்காங்க. ஆனால் திமுக கூட்டணி ரொம்ப நெருக்கமாக ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. ஆனால் தேர்தல் நெருங்க அந்த கூட்டணி சார்ந்து நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள், கருத்துகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ திமுக கூட்டணிக்கு மேபி ஏதாவது டேமேஜ் ஏற்படுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். பராசக்தி படம் ஃப்ளாப்பு தான். ஃப்ளாப்புன்னு சொல்கிறத விட கொஞ்சம் டீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த அளவுக்கு எடுபடலை. அதனால் மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ மக்களுக்கான அரசியலை பேசுங்க. இந்தி எதிர்ப்பை மக்கள் விரும்பலை அப்படின்னு சொல்லலை. ஆனால் கொண்டு வந்து எலெக்ஷன் ப்ரொபகண்டாவுக்காக திணிச்சா அதை மக்கள் எப்படி இந்தி திணிப்பை எதிர்க்கிறாங்களோ அதே போல் உங்கள் திரைப்பட திணிப்பையும் எதிர்த்துருவாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சுதா கொங்கரா, இந்த டானு, பிரிச்சேஸா அவங்களாம் வந்து கொஞ்சம் சுதாரணமாக வந்து செயல்படுங்க. ஓகே, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.